எப்படி உங்க விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்ற? எல்லாருமே விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பா எங்க விஜய் அண்ணா தான் ஜெயிப்பாரு. அவரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவர் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா? இப்ப அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. எல்லாரும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது சரி, நான் விஜய் அண்ணா தான் ஓட்டு போடணும்னு சொன்னதை நம்பிட்டே என்ன? உங்களுக்கு ஓட் போட போகும்போது கூலிங் கிளாஸ் கொடுத்தனே, எதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஏண்டி வெயில் அதிகமா இருக்கு, கண்ணுக்கு கூலிங் தான் சொல்லி கொடுத்த. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அது உனக்கு. நான் அப்படி சொல்லலைன்னா நீ எப்படா கூலிங் கிளாஸ் போட்டிருப்ப? நீ ஓட் போடும் போதே தள்ளி இருந்து கூலிங் கிளாஸ் வழியா பார்த்த நீ யாருக்கு ஓட் போடுறேன்னு. நான் நினைச்ச மாதிரியே விசில் சின்னதுக்கே ஓட்டு போட்டேன். இல்லனா என்னடி? இல்லனா என்ன, பாய்சன் தான். அடி பாவி, நீ தாண்டி ரியல் டிவிக்கே வாரியரு. நியூஸ் பாத்தீங்களா? இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் தமிழக அரசியல் வரலாறே இன்று முதல் மாற்றி எழுதப்படுகிறது. புதிய சரித்திரத்தை விஜய் படைத்திருக்கிறார். பயமா இருக்கா? இனிமே பயங்கரமா இருக்கும். மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு பொறுப்பான தலைவனா இல்ல தொண்டனா மாறனா. இன்னைக்கு அந்த ஒரு பொறுப்புள்ள தொண்டனா இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு. விஜயை நான் வின் பண்ணிடக்கூடாதுன்னு என்னென்ன பண்ணீங்க? கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் நைட்டு பஸ் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ணாம ஓட்டு போட விடாம எவ்வளவு மக்களை தவிக்க விட்டீங்க. இது வரைக்கும் நடந்த எந்த எலெக்ஷன்ல நாடு விட்டு நாடு வந்து இவ்வளோ பேர் ஓட் போட்டிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்டேட்ல இருக்க முக்கிய கட்சிகள் எல்லாம் எதேதோ பண்ணி விஜய் அண்ணாவை சிஎம் ஆக விடாம தடுக்கணும்னு நினைச்சாலும் பொதுமக்கள் ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கறத இந்த ரிசல்ட் உங்களுக்கு காட்டியிருக்கு. அடுத்து வர 5 வருஷம், அது என்ன 5 வருஷம், அடுத்து வர எல்லா வருஷமும் நீங்க சொல்றத நான் கேட்கிறேன், நீங்க சொல்றத இந்த விஜய் கேட்பான். இன்னும் என்னென்னலாம் பண்ண போறீங்க விஜய் அண்ணாவை? கெரியரோட பீக்கை விட்டுட்டு மக்களுக்காக பாலிடிக்ஸ்க்கு வந்தாரு. அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு மக்கள் அவருக்கு ஓட் பண்ணி 107 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மெஜாரிட்டிக்கு இன்னும் 11 சீட்டு தான் வேணும். அந்த மனுஷனுக்கு ஸ்டேட்லயும் சப்போர்ட் இல்லை, சென்ட்ரல்லையும் சப்போர்ட் இல்லை. அவர் என்னதான் பண்ணுவாரு? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்தது தப்பா? இன்னும் ஓட் போட்ட மக்களை எத்தனை நாள் பரபரப்பா டிவி முன்னாடியே உட்கார வச்சிருக்க போறீங்க? ஏன் நீங்களே தான் மாத்தி மாத்தி சிஎம்மா இருக்கணுமா? அந்த சேர் என்ன உங்க குடும்ப சொத்தா? ஒரு டைம் அவர் இருந்தா என்ன? இந்த ஒரு டைம் அவர் சிஎம் சீட்ல உக்காந்துட்டு மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா இதுக்கப்புறம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் அவர் தான் சிஎம். அதை மறந்துடாதீங்க. இன்கேஸ் நீங்க பண்ற சூழ்ச்சினால கவர்னர் கிட்ட ஆட்சி போயிடுது அப்படின்னா ரீஎலெக்ஷன் ஒன்று வரும். வந்தா மெஜாரிட்டியா 180 சீட்ஸ்க்கு மேல நாங்க ஜெயிச்சு காட்டுவோம். அதுக்கப்புறம் என்ன, தமிழ்நாட்டுக்கு நிரந்தர முதல்வரா விஜய் அண்ணா தான் இருப்பாரு. அதை மனசுல வச்சுக்குங்க. இனிமேதான் இருக்கு, வெயிட் அண்ட் வாட்ச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.